ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடகம் செஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்காக நான் டெய்லி வெயிலில் எடுத்து வச்சு அது இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்க, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு வடகம் எடுத்துன்னு போயிட்டு சாம்பார் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி வெயிலில் எடுத்து வச்சு நம்ம உள்ள வச்சுக்கணும். திருப்பி நெக்ஸ்ட் டே வெயில் வரும்போது எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி நான் செஞ்சு தான் இது 1 வீக் ஆச்சு இது காஞ்சி வர்றதுக்கு. எனக்கு நம்ம செய்யும் போது அது 2 தட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அது டெய்லி நம்ம இந்த மாதிரி பிடிச்சி விட்டு இந்த மாதிரி பிடிச்சி விட்டு அது டைட் ஆகி சைஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், குவான்டிட்டி நம்மளுக்கு கம்மியாக போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வடகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிளாக நம்ம வடகம் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுக்கலாம். வடகம் போடுறேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வடகத்துலேயே எல்லாம் போட்டிருக்கிறோம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால வெறும் வடகம் மட்டும் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் வடகம் போட்டோம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். சும்மா இது வடகத்தில் செய்யறதுக்கு காமிக்கிறதுக்காகத்தான் நான் செய்கிறேன். போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, சாம்பார் வெங்காயம் தான் போட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். நான் சிக்கன் சாம்பார் தான் செய்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாம்பார் செய்யறதுனால நான் சிறும்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பு போட்டு நம்ம டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு சாம்பார் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டோம். இந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றி ஒரு 5 ஸ்டீம் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். வடகம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு இந்த சாம்பார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். உப்பு போட்டு பருப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். மஞ்சள் தூள் கூட போடல, மிளகாத்தூள் போடல. வெறும் இந்த பருப்பு இல்லை இந்த பச்சை மிளகா போட்டு நம்ம வடகம் போட்டு தாளித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃபனுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் எந்த சாம்பார் கீரை குழம்பு செஞ்சால் கூட இந்த வடகம் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலே செஞ்ச ஆனியன் வடகம் போட்டு குழம்பு செஞ்சுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சாம்பார் செஞ்சுட்டேன். பாருங்கள், சிறு பருப்புன்றதுனால நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றியும் அது நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இது கொரியாண்டர் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் தோசை கூட இது சர்வ் பண்ண போகிறேன். நம்ம அந்த வடகத்தில் நம்ம எல்லாமே போட்டிருக்கிறோம். மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்லா ஸ்மெல் வருது. சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வடகம் போட்டு நம்மளுக்கு சூப்பராக ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மஞ்சள் தூள் போடல, மிளகாத்தூள் போடல, வெறும் பச்சை மிளகா போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் கீ போட்டுக்கிறேன். குழம்பு சூடாக இருக்கிறதுனால கீ போட்டு நம்ம இந்த தோசையோடு சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு பீனட் சட்னியும் அரைச்சிருக்கேன். பீனட் சட்னி வித் இந்த சாம்பார் நம்ம தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எப்படி வடகம் செய்கிறீங்க, எப்படி சாம்பார் அதில் போட்டு செய்கிறீங்கன்னு எனக்கும் கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.